Hi guys, welcome to Sunaith World YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாங்க கேச்சஸ் விளையாட போறோம். கேச்சஸ்ல யார் ஃபைனல் வரைக்கும் அவுட் ஆகாம விளையாடுறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift இருக்கும். அது என்னன்னு வீடியோவோட கடைசியில சொல்றோம். வாங்க. என்னடா சுனைத் வரணுமே எங்க இது யார் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வாய்ஸ் ஒழுங்கா இல்லை, அதனால அவனுக்கு பதிலாக அவங்க அண்ணனா நான் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டாப் கைஸ், நம்ம கேங்கு தான் நம்ம விளாக்ஸ் ஆஃப் அனாஸ். நான் தான் இந்த வீடியோவோட ஆங்கர். தெரியுங்களா? சரி வாங்க, ராக் பேப்பர் சீசர் போட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யார் விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். ராக் பேப்பர் சீசர். நில்லுங்கடா, நில்லு. இவன் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு போயிட்டேன். இப்போ சாபுத்திரி போடணும் வா. இப்போ உன்னை மாதிரி போட்டவங்க லாஸ்ட் மேட்சா ஃபஸ்ட்டு மேட்சா? ஃபஸ்ட்டு மேட்ச். இவனை மாதிரி போட்டவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் போக போகிறாங்க. யார் போடுறாங்கன்னு பார்க்கலாம். அவன் ஃபஸ்ட்டு மேட்ச், நான் லாஸ்ட் மேட்ச்சுக்கு போக போகிறேன். ஃபஸ்ட்டு மேட்ச் ஜுனைத்துக்கும் அனாஸுக்கும் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் நம்ம சேனலோட குவீன், பியூட்டி குவீன். ஐஸ்கிரீம் டெய்லி சாப்பிடுவோம். சரி வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஃபஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. வாங்கடா விளாடுங்கடா. வாங்க. ஆல் தி பெஸ்ட்ரா. ஆல் தி பெஸ்ட். உனக்கும் ஆல் தி பெஸ்ட்ரா. ரெண்டு பேரும் வெற்றிகரமாக விளாண்டு யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க என் கூட விளாடுவாங்க. அவர் ரொம்ப போன்ஸாக பண்ணுறேன்ப்பா, போன்ஸ் ஆக்குறேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ விளாண்டுக்கிட்டே இருப்பா. ஹாஜி உள்ள போ. கொஞ்சம் பின்னாடி போய் போடுறா. அனாஸ்க்கு ஒரு பாயிண்ட். அனாஸ் ஒரு பாயிண்ட், ஜுனைத்துக்கு ஒரு பாயிண்ட். டே ராணிக்கு கூட்டி போய் உள்ள விடுங்கடா. வாங்க ராணி, வாங்க ராணி. கொடு. இது கணக்கு இல்லை, இது வைடாக வந்திருக்கு, அதனால ரெண்டு பேருக்கும் பாயிண்ட் கிடையாது. ஆளுக்கு 1 in all 5 பாயிண்ட்ஸ்க்கு மேட்ச்சு. பவுன்சர் போடக்கூடாது, அப்புறம் உனக்கு பாயிண்ட் எடுத்துருவோம் ஜுனைத். ரெண்டு பேரும் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. அட எவனோ ஒருத்தன் விடுங்கடா. நாங்கள் விடவே மாட்டோம். அனாஸ்க்கு இப்போ 2 பாயிண்ட், நம்ம ஜுனைத்துக்கு ஒரு அனாஸ்க்கு 2 பாயிண்ட், ஜுனைத்துக்கு 1 பாயிண்ட். ரெண்டு பேரும் இங்கே வாங்க, 2 பேரும் வாங்க. இது மிட் ஆஃப் த மேட்ச்னால அவங்களுக்கு டைரக்ட் கேட்ச் மட்டும்தான் போட முடியும். பிச்சு கேட்ச் போட்டிங்கன்னா யார் பிச்சு கேட்ச் போடுறீங்களோ அவங்களுக்கு பாயிண்ட் கேன்சல் பண்ணப்படும். ஓகே போங்க, டைரக்டாக பிடிக்கணும் மிட் ஆஃப் த மேட்ச். பொருங்க, ரிவ்யூ பார்க்கலாம். ரிவ்யூ பால்டா இந்த பாலை கீழே போடுற மாதிரி போட்டு என் கையில் ரிவ்யூ கரெக்டாக தாங்க ஐஸ் விழுந்திருக்கு. ரிவ்யூவில் நம்ம அனாஸ் லாஸ்ட் போட்டிருக்கார். சும்மா கண்ணுக்குதே, எதுவும் நினச்சிக்காதீங்க. அனாஸ் உனக்கு பாயிண்ட் கேன்சல் பண்ணப்படுது. டைரக்ட் ஆன்சர் நோ. இப்போ உனக்கு 2 பாயிண்ட்ஸ், நம்ம அதுக்கும் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸா? ஆமாம். உனக்கும் இப்போ கேன்சல் செய்யப்படுது. அவனுக்கு 3 பாயிண்ட்ஸ், உனக்கு 2 பாயிண்ட்ஸ். போடு.
அனாஸ்க்கும் 3 பாயிண்ட், 3 ஆல் 2 பேத்துக்கும் 3. இது ஓவர் பவுன்ஸ் ஆனப்பட்டதுனால யாருக்கும் பாயிண்ட் இல்லை. அனாஸ் விட்டுட்டாரு. அனாஸ்க்கு இப்போ ஜுனைத்துக்கு 4 பாயிண்ட்ஸ், அனாஸ்க்கு 3 பாயிண்ட்ஸ். யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். மிட் ஆஃப் த மேட்ச் பிடிக்கல எப்படி ஆனாலும் பட்டமாக இருக்காங்க. சூப்பர் கேட்ச். அனாஸ் அவுட் ஆகிருக்காரு. நம்ம ஜுனைத் வின்னர். நம்ம ஜுனைத் வந்து ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிட்டாரு. இப்போ எனக்கும் அனாஸ்க்கும் தான் மேட்ச் நடக்க போகுது. இவர் ஜெயிச்சிருக்காரு, ஃபைனல்ஸ்க்கு போயிடுவார். இப்போ நாங்கள் 2 பேருக்கும் தான் மேட்ச்சு. எங்கள் 2 பேர்த்துக்கு மேட்ச்சு. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. ஃபைனல்ஸ்க்கு போனதுக்கு அடுத்து இவங்க 2 பேர், இப்போ ஃபைனல்ஸ்க்கு போகிற ஒருத்தரில் 2 பேர் இருப்பாங்க. 2 பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குன்னு சொன்னோம்ல. வாங்க செகண்ட் மேட்ச் ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மிட் ஆஃப் த மேட்ச்சில் அவங்களுக்கு பிச் இல்லாமல் போட்டோம். ஆனால் இப்போ மிட் ஆஃப் த மேட்ச்சில் முடியாது. அந்த சென்டர் அப்படின்னா அந்த 3rd பாயிண்ட் வரும்போது, இப்போ எனக்காவது அவனுக்காவது 3rd பாயிண்ட் வந்துச்சுன்னா அப்போ இருந்து டைரக்ட் பால் வச்சுக்குவோம். அவங்க 2 பேர் லேட் பண்ணதுனால அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ்லேயே வச்சிட்டோம் டேரெக்டாக. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேட்ச். ஆமாம் காய்ஸ், நல்லா விளாண்டுக்கிருக்காங்க. ஃபின்னு நல்லா போடுறாங்க. சூப்பராக தான் 2 பேரும் விளாட்றாங்க. பாஃப் கட்டர் போட போகிறேன். போடுறாங்க பாருங்க. ஆனாலும் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க, விட மாட்டுறாங்க. இது வந்து அந்த ஸ்க்ரீனில் ஒருவேளை எங்களுக்கும் லேட் ஆச்சுன்னா நாங்களும் மிட் ஆஃப் த மேட்ச்சில் இல்லாட்டி ஒரு பாயிண்டில் டேரெக்டாக வச்சுருவோம். டேரெக்டாக வச்சுட்டு இப்போ லேட் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு 2 பாயிண்ட்டுக்கே டேரெக்டாக வச்சிடலான்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு பாயிண்ட், மனாஸ்க்கு 1 பாயிண்ட். அனாஸ் ஓவர் த்ரோ பண்ணதுனால அனாஸுக்கு வந்து இப்போ 1 பாயிண்ட் கட் செய்யப்படுது. எனக்கு 2 பாயிண்ட். வாங்க எப்படியா இருந்தாலும் நான் ஜெயிக்க போகிறேன். பாருங்க வீட்டுக்கிட்ட இஸ்திரி பண்ணுறவங்க இருக்காங்க. நாங்கள் ஓவர் த்ரோ பண்ணி பால் போட்டேன், அதனால அவங்க நம்மளை திட்டினாங்க. நாங்கள் இப்போ வெளியே போய் விளையாட போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். எனக்கு 3 பாயிண்ட் காய்ச்சி அவன் கேட்ச் எடுத்தேன். எனக்கு 3 அவனுக்கு 0 சொல்கிறோம். ஆமாம் காய்ஸ், அவனுக்கு மனாஸ்க்கு வந்து 3, அனாஸ்க்கு வந்து 0. மேட்ச் லேட் ஆகிடும்னு தோணுது. அதுக்காக இப்போ இருந்து டேரக்ட் வைக்க போகிறோம். வாங்க டேரக்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அனாஸ் விட்டாப்புல நம்மளுக்கு 4 பாயிண்ட்டுங்க. வாங்க. ஆமாம் 4 பாயிண்ட்டு அவனுக்கு. அனாஸ்க்கு வந்து ஒத்த கையில் பிடிச்ச கேட்சுங்க. எப்படி இருக்கு? பிடிக்கல. வின் ஆஃப் த மேட்ச். நானும் ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிட்டேன். ஆமாம் காய்ஸ், என்ன மாதிரி அவனும் ஜெயிச்சிட்டான். சரி, இப்போ எனக்கும் ஜுனைத்துக்கும் தான் மேட்ச் வைக்க போகிறோம். வாங்க
வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட். இப்போ எனக்கும் ஜுனைத்க்கும் மேட்ச் நடக்கும்போது வாங்க விளையாடலாம். ஜுனைத் விட்டாருங்க. ஆனால் நான் ஓவர் சக்ஸஸ் போட்டிருக்கேன், அதனால 2 பேர்த்துக்கும் பாயிண்ட் இல்லை. ஆன் பண்ணிட்டேன். நம்ம ஜுனைத் விட்டார். எனக்கு மனாஸ்க்கு 1 பாயிண்ட். நம்ம ஜுனைத் வித்தனாலே மனாஸ்க்கு 1 பாயிண்ட். ஜுனைத் பவுன்சர் போகிற மாதிரி வந்துருங்க. ஆனால் பவுன்சர் வரல. பாருங்க, பிடிக்காத மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். இப்போ இப்போ த்ரோ போடணுங்க. இங்கே பாருங்க, நம்ம மனாஸ் ஓடி வந்து போகிறாருங்க. பிடிப்பாரா பிடிக்கலையா? பிடிச்சிட்டார். பிடிப்பாரா பிடிக்கலையா? நம்ம மனாஸ் பிடிச்சிட்டாருங்க. போட்டாரு, மனாஸ் பிடிச்சிட்டாருங்க. நம்ம ஜுனைத் விட்டாருங்க, அதனால மனாஸ் 1 பாயிண்ட். மொத்தம் 3 பாயிண்ட் எனக்கு. இல்லைங்க, இவளுக்கு 2 தான். 3 பொய் சொல்கிறேங்க. பொறுங்க, ஜுனைத்தை கேட்கலாம். ஜுனைத் 3 தானே? இவளுக்கு 2 தான்ல, 2 தான்ல பாயிண்ட்டு மனாஸ்க்கு. ஓடு. இவளுக்கு 3 தாங்க. ஆமாம், போடுப்பா பிளேயர். அங்கே ஆமாம். பாலை பிடிக்க சொன்னா கோழியை பிடிக்கிற மாதிரி. ஜுனைத் விட்டுட்டார். மனாஸ்க்கு 4 பாயிண்ட். மேட்ச் 10 பாயிண்ட்ஸ்க்கு 5 பாயிண்ட்ஸ் கிடையாது. சாரி, சொல்ல மறந்துட்டேன். சொல்றாங்க மேட்ச் 10 பாயிண்ட்ஸ் இல்ல. 10 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் இல்ல. ஸ்டார்ட். போடுங்க மனாஸ். எவ்வளோ நேரம் விளையாண்டுருப்பீங்க? ஆமாங்க. ஆஃப் கட் போல நம்ம மனாஸ். ஜுனைத் விட்டாருங்க. நம்ம மனாஸ்க்கு 5 பாயிண்ட். இங்க பாருங்க, பால் பிடிக்க சொன்னா கோழியை பிடிச்சிருக்க மாதிரி கோழியை பிடிக்கிறாருங்க நம்ம ஜுனைத். கோலி இல்லைங்க, இங்க ஜுனைத் விராட் கோலி போலைக்க, அங்க நம்ம மனாஸ் MS தோனி போலைக்க. மனாஸ் பிடிச்சிட்டாங்க. மனாஸ்க்கு 5 பாயிண்ட்டுங்க, ஜுனைத்துக்கு 1 பாயிண்ட் இல்லை. இப்போ மனாஸ்க்கு மொத்தம் 6 பாயிண்ட் வருகில்லைங்க. த்ரோ பால் போட்டதுனால ஜுனைத்க்கு ஸ்கோர் வரலை, மனாஸ்க்கும் ஸ்கோர் வரலை. விட்டாரு, மனாஸ்க்கும் ஸ்கோர் இல்லை, ஜுனைத்க்கும் ஸ்கோர் இல்லை. எங்க கோழியை பிடிக்கிற பதில் பால் பிடிங்க. மனாஸ் பிடிச்சிட்டாருங்க. நம்ம சுனை பிடிப்பார பிடிக்கலையா? பிடிக்கல. நம்ம மனாஸ்க்கு 6 பாயிண்ட். జునైద్ విట్టారుగా నో స్కోర్ ಇಲ್ಲ మక్కోలు ఆడబిడ్డ కోడలు కదా ఆమె విద్యక్కుల్లా వాళ్ళ ఆడబిడ్డ కోడలు మేము అడుగు అబ్బా అడుగు మేము ఆత్మకు ఆడిపోయినా నేను బట్టే పాడిపోయినా பாருங்க விடாம விளையாண்டு இருக்காங்க. இது விடாமுயற்சி.
பிடிப்பாரா விட்டாரா? விட்டாருங்க. மனாஸ்க்கு 8 பாயிண்ட், 7 பாயிண்ட். விட்டாரா பிடிச்சாரா? விட்டாருங்க. மனாஸ் 8 பாயிண்ட்டுங்க. அதுவும் அவர் கை கிட்ட போச்சுங்க, ஜுனைத் கை கிட்ட. நேரா மட்டும் கேமரா அப்படி மனாஸ் விட்டாரு. ஜுனைத்துக்கு 1 பாயிண்ட் வந்துருங்க. ஜுனைத் கூட விட்டாருங்க. மனாஸ்க்கு இப்போ 9 பாயிண்ட்டுங்க. 1 பாயிண்ட் வந்தால் போதும், மனாஸ்க்கு ஜெயிச்சிடலாம். கேமராமானா ஜுனைத் தெரிய மாட்டாருங்க. ஜுனைத் தெரிய மாட்டாரு. மனாஸ் நீங்க தெரியுறீங்க, ஜுனைத் தெரியல. ஓகே, ஜுனைத் விட்டுட்ட. மனாஸ்க்கு 10 பாயிண்ட். ஃபைனல் மேட்ச்ல நம்ம மனாஸ் தான் வின் ஆயிருக்காரு. ஜெயிச்சிட்டோம் காய்ஸ். ஃபைனலாக இப்போ நம்மளோட சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு, எனக்கு தெரிஞ்ச கிஃப்ட்டு. எதுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கேமராமேன் கொண்டு வரப்ப என்ன பண்ணுறடா? கிஃப்ட் நிறையா கிஃப்ட் இல்லை சொல்லுங்க. சரி சுவனை வா. இந்த போட்டியோட வின்னர் மனாதான். அந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சாம்சங் A13 கேலக்ஸி வாங்கி வச்சுருந்தோம் எங்கள் அண்ணனுக்காக. ஆனால் எங்கள் அண்ணன் இந்த போட்டி வச்சு யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஃபோனுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த ஃபோன் எனக்கு வெற்றி பெற்று வந்துருச்சு. என்னோடய பழைய ஃபோன், அதாவது இந்த கேமரா எடுக்கும் ஃபோன், நம்ம அனாஸ் கால் ஜுனைத் கால் கொடுத்துக்கலான்னு இருக்கேன். வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.